ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே. நேற்று வந்து எனக்கு ஒரு ஷூட் போடுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. பிகாஸ் ஸ்டூடியோ ஒன்று புக் பண்ணியிருந்தோம், அது அவைலபிள் இல்லைன்றதுனால இப்போ தான் வந்து ரெடி பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. நாங்கள் இப்போ தான் ஒரு 5:30 தான் உள்ள நான் என்ட்ரி ஆனேன். குட்டியும் முகேஷும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு லைட் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக எப்போவுமே பெருசாக நான் எதுவுமே மறக்க மாட்டேன். பட் இன்றைக்கி வந்துட்டு கண்ணாடியாக மறந்துவிட்டேன். அதுதான் மெயினாக இந்த ரீலுக்கு தேவைப்படும். ஐ திங்க் இந்த ரீல் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே. தௌபா தபான்னு ஒரு சாங் ஒன்று இந்தியா ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம இதை ஒரு ரீல் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணி லைட்லாம் செட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் கண்ணாடி முக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட்டு காரில் வந்தால் இங்கே பார்க்கிங் இடம் இருக்குமான்னு தெரில. ஸோ அதான் நான் வந்து டக்குனு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். கண்ணாடியை கார்லேயே விட்டு வந்துட்டேன். ஸோ குட்டி இப்போ போய் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து பக்கம் தான்றதுனால எடுக்க போயிருக்கான். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டுக்கு போகிறேன். எல்லோரும் வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இன்னும் ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஓகே, கண்ணாடியாக விட்றா ட்ரெஸ் தான் கட்டுறேன். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸா எதுக்கு சார் இப்படி கிளம்பி வந்திருக்காருன்னா, நான் சொன்னேன் டே நான் ஃபுல் பிளாக் கோட்லாம் போடுறேன், வீடியோ முடிச்சு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே அப்போ நானும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நேற்று பாருங்க, இவனோ விஸ்வா இது ஹைலைட். இது நேற்று வீடியோ எடுக்கல, விஸ்வா வந்து வெட்டி விட்டான் இவனுக்கு ஃபுல்லாக. இது ட்ரிம் ஆகி அவன் நிலைமை இப்போ இப்படி இருக்கு. நேற்று காமிச்சதுக்கு நம்ம பண்ணால் இருந்திருக்கோம். இந்த கெட்டப்பு, இந்த ஃப்ரெஞ்சு தாடி எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஓகே ஓகே, ஸ்மார்ட்டாக வரான் பார்த்தா பைத்தியார் மாதிரி ஆகிட்டான். ஓகே, நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குண்ணா. நேற்று சொன்னேன் அந்த மாதிரி. ஹாய்ண்ணா, உங்கள் நேம்? ஜெயச்சந்திரன். தான் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பக்காவா. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இவர் வந்தோடனே சொன்னார், உங்களை கனாகானம் காலங்களில் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அண்ணன் சொன்னாப்புல. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். அதான் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் தான் ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க. எல்லாமே டாக் எடுத்து வச்சுருந்தேன். சீப்பு, சென்ட்டு, வாட்ச் தான் ரிட்டர்ன் எடுத்து இன்னைக்காக எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கிறேன். போகலாம். டன்னா முடிஞ்சா டன் பேக்கப். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அண்ணே, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல. ரொம்ப தேங்க்ஸ். வரேன் கண்டிப்பாக வரேன். கைஸ், இங்கே ஷூட் முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்புறோம். எங்கே நான் ஸ்டூடியோ எங்கே சொல்லுங்கள். ஹெச்ஆர் ஸ்டூடியோ தானே இது? கமலா தியேட்டர் ரைட் ஆர் சைட். ஓகே, இல்லை அவங்க அப்போ எங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ண மாட்டீங்களா? ஓகே, ப்ரமோஷன்லாம் ஒன்றும் இல்லை. இது நிஜமாலுமே வந்தேன், எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம் சில்லா இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இறங்கி வேலை பார்த்து ஹெல்ப் பண்ண வரானே. ஓகே, ஹெச்ஆர் ஸ்டுடியோ கமலா தியேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். எனக்கு ப்ரமோஷன்லாம் ஒன்றும் இல்லை, மனசார சொல்கிறோம். ஓகே, ஸ்டுடியோ ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிடறேன் பாருங்கள். இங்கே என்ட்ரன்ஸ் ஆகுதா? என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபுல் ஒரு ஒயிட் செட்டப்பு. அப்படியே இந்த பக்கம் போனால் இந்த சைடு ஒரு செட்டப்பு அண்ட் இந்த சைடு ஒரு செட்டப் எல்லாமே இருக்குது. நான் வேணால் போகும்போது வெளியில் காமிச்சிடறேன் கான்டாக்ட் நம்பர். ஆனால் சொல்லணும், உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தால் போதும், அந்த இடம் செம்மையாக வளர்ந்துருவோம்னா. வந்ததுலேருந்து அண்ணன் நாங்கள் பிடிஎஸ் விளாக் எடுத்துகிட்ருக்கோம். அண்ணன் ஒரு சைட்லேருந்து போய் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கேட்டால் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலுக்காக நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரே எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியா? வாத்தியாரா ஸ்பீடா அவரோட பேஜுக்காக பிடிஎஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஷூட் முடியறதுக்குள்ள எடிட் பண்ணி முடிச்சிட்டாராம். நைஸ்ண்ணா, நல்லா இருக்குடா வீடியோ. மேக்ஸிமம் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன். பட் அவங்க ஆக்சுவலாக அந்த அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு, லைட் செட் பண்ண எல்லாமே. ஸோ மனசார தோணுனதுனால தான் நான் இந்த அவங்க ஸ்டூடியோ வந்து ப்ரமோட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவருக்குமே. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் சொன்னதுனால அந்த போர்டு நம்பர் காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஹெச்ஆர் ஸ்டுடியோ. ஓகே, யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து அவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுவோம். நான் வெளில போர்டு காமிச்சு ஃபோன் நம்பரையும் காமிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ. ரெடியா? 3 2 ஓய்யோயோ ஏ சூப்பர்மேன் மாதிரி பண்ணு, சூப்பர்மேன் மாதிரி. இங்க வேற பிச்சு கை இப்படி வெச்சுக்கோ. அதுவா வந்து இங்க வெச்சுக்கோ. ரிவர்ஸ்ல போறோம். ஏ அங்க இருந்து சூப்பர்மேன் மாதிரி வரவேடா.
இங்க வா கை இப்படி வச்சுக்கோ ரெண்டு கை வச்சுக்கோ ஒரு கை ஏய் ராவுல ஏய் ஒரு கை ஓகே யப்பா கை ரெடி மடக்கி வை ரெடி 3 நல்லா நிக்கு 3 2 1 பந்து மாதிரி போட்டு ஆடுறீங்களா அவளை பண்ணுமா 3 2 1 4 இல்லங்க 2 1 சிரிப்பா பாரு சரி பிச்சு பாய் பாய் குட் நைட் சரி குட் நைட் வாங்க எல்லாம் கிளம்பி டைம் ஆயிடுச்சு இந்த ஊர்ல வச்சிருப்பாங்களே ஐயோ கருவாடு குட் ஒன் சா குட் ஒன் குட் ஒன் போலாம் ஒரு வாட்டி சொல்லு அதெல்லாம் நோ போடி நோ 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 போடி நோ அவ்வளவுதான் மிச்சம் அவ்வளவுதான் guys ஹாய் சொடாய் பாய் இல்ல ஹாய் என்னது இது கியூட் கியூட் A few moments later. மோசி எனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க வலியா ஏன்னா இது பாப்பேன் நான் டெய்லி vlog பாப்பேன்டா நான் ஆமாங்க மக்கா இப்ப பாத்துட்டாங்க அவங்க பல்லியா மோசி கிட்ட போடலாம்னு சொல்லி வந்தான் மோசி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மோசி பல்லியா அப்படின்றான் எப்படி தெரியுதுன்னு கேட்டா நான் டெய்லி விளாக்ஸ் பார்ப்பேன்றான் நீங்களும் இந்த மாதிரி டெய்லி vlogs பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் அந்த பள்ளிக்கு ஒரு பேர் வைங்க கம் பேக் பல்லி டிராஃபிக் ரூல்ஸ் மீறிட்டான் இந்தியா நீ கூட ரூல் மீறி இருக்கே என்ன ரூல் சம்மடி நான் உடனே துபாய் போடும் தொப்பு இல்லாம ஓட போறேன் இதெல்லாம் கப்புல்ல ஆமா ஒரு அவன் இதுக்கு பதில் சொல்லுங்க The next day. வா சுபாஷ் வா ப்ளீஸ் வா சொல்லு ப்ளீஸ் வா ப்ளீஸ் வா ஓடு ரெடி 3 Horse. 2 1 எங்க அண்ணா போ அண்ணா சுபாஷ் பண்ணு ஹார்ஸ் பண்ணு வா அந்த கையை வா வா தலையில வச்சு பாரு கை இப்படி ஒரு கை தலையில வை ஒண்ணு இன்னொரு இப்படி சூப்பர் ஏ சுபாஷே வர சொல்லு பிச்சா அவ்வளவுதான் பா இங்க இங்க சுபாஷ் இங்க வா உன் தலைய சும்மா இருக்கு வாங்க நீங்க தலையில வச்சுக்கோ ஓடு 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 ஏ தனியா ஓடிக்கிட்டு இருக்காண்டா பாவம் ஐயோ கியூட் குட்டிடி வைதிச்சு டா பபேக்காவா சுபாஷ் பண்ணு என்னப்பா உனக்கு என்னப்பா இங்க பாரு மதிக்கவே சிரிக்கிறான் நோ ப்ளீஸ் நோ ப்ளீஸ் ப்ளீஸ் போய்டு பி நைஸ் ஸ்டாப் இல்லடி பி நைஸ் பி நைஸ் வா 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 ஒரு ஆங்கிள் எனக்கு பயப்படாத ஸ்டாப் இட் நோ
ஏ பல்லி வேணாண்டா வேணாண்டா பல்லி வேணாண்டா. காட்டி பாப்பா என்ன பண்றாங்க. ஏய் எனக்கே போடுறா நான் வை. சும்மா கையில வாங்க. ஏய் ஜோ சி குட்டி கையில வாங்க. பொம்மை அது. நான் அவனை காட்டு. கண்ணை கொட்டிட்ட. ராஜா கூப்பிடு ராஜா. ராஜாவே காணோம் ராஜா. சும்மா சும்மா கையில பிடி 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 கையில பிடி எப்படி பிடி இப்படி பிடி இப்படி பிடி பிடி குட்டி மேல போடு. ஒண்ணுமே குட்டி மேல போடு. நீ பயந்தா ஆளோட மத்தவங்க பயந்தா சிரிச்சு கிளாஸ் ஆடுறோம். நோ ராஜா கூப்பிடுவா சொல்லு. நீ ஏன் திரும்ப கேக்குற? பிடிக்கிறாத. எடுத்து நான் கதையா இருக்கியே இப்ப மட்டும் தீதி தீதின்னு. தூக்கி போட்டுறவா தூக்கி போட்டுறவா போட்டுறவா 1 2 1 2 3 என்ன அண்ணா அவங்க அண்ணனே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுறவா 1 2 ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா சிரிக்கிற? பாய் பாய் பாய். யாருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? கம்ப்ளைண்ட் பண்றானா? ப்ளீஸ் கேளு. ஐயோ நோ ஷம்மா கமல. ட்ரெஸ் வந்துட்டாங்க. அடேங்கப்பா அவ எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். சரி அண்ணா கொண்டு போமா அண்ணா. பஸ் Thank you ஆண்டி சொல்லு. தேங்க்யூ. யூ ஆண்டி குட் கேர்ள். என்ன நடக்குது? சமையல் நடக்குதா? விஸ்வா சமையல் விஸ்வா தான் பண்ணாங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க. எங்களோட மாஸ்டர் செஃப்பே வரலாம். நீ வந்து விஸ்வாவோட சமையல் எல்லாம் அவன் தான் பண்ணா, நான் கூட ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோதான். நல்லா இருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சாப்பிடணும் நல்லா தான் இருக்கு. நல்ல நல்ல தம்பி இது பண்ணியிருக்கீங்க. கதை சொல்றீங்க. Thank you. அழகா வளர்த்துருக்கேன். பெண்கள் தேவை. அப்பா சொல்றேன். ஹாய் ஸ்மெல் வருதா? அதனால தான் வந்தீங்க. ஹாய் பாரு. இங்கே பாரு. நோட்டீஸ் பண்ற பாரு காலெல்லாம். கத்திட்ட பாட்டு பாடு. எங்கே பாடு. பெரிய ஆளா